தேர்தல் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி வந்து ஒரு 2-3 விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியால அரசியல் உலகத்துல பரவலாம் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து விடை கொடுக்கலன்னு சொன்னா அதே வந்து உண்மை ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். நான் வந்து பெங்களூர் போகும்போது நீங்க எல்லாம் இங்க வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்ல யாரும் வந்திருப்பீங்க, அங்கே வந்து நீங்க கேள்வி கேட்பீங்க, அது விடை கொடுத்துலாங்க வந்து. அப்ப நீங்க யாரும் அங்கே இல்லை. கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் பரவாயில்ல வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்ப கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. சோ இன்னொன்னு வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ். நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜய் வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட போயிருக்கு. விஜய் என்ன பேரு கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது. சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போறாங்க. அது இந்த விட சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். சோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ஜனங்க மத்தியில. டெஃபினட்டா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்திச்சு மக்கள் நல்லது செய்யணும், செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள்.